அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல நிறைய விஷயம் பேசப்படுது. குறிப்பா இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல முதலமைச்சர் சி ஜோசப் விஜயன் அவர்களின் கரூர் கூட்டம், அதில் அவர் பேசிய பேச்சு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சார்பா இருக்கோ? ஒரு சார்பா அவருடைய கட்சி சார்பாக, அவருடைய ஆட்சி சார்பாகத்தான் அவர் பேச முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வெளியில பேச பேசியிருக்காரு விஜய். ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் விஜயுடைய ஆட்சியில தொடர்ச்சியா நடக்கிறது இல்லை. இப்ப திராவிட கட்சிகளோட ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக விழாக்கள் இருக்கும். இப்ப இல்ல திருமண விழாக்கள் இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல கூட திமுகவினர் அரசியல் பேசுவாங்க, ஆட்சியை பத்தி பேசுவாங்க, எதிர்கட்சிகளை பத்தி பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே திராவிட கட்சிகளுடைய பழக்கம். பட் விஜய் ரொம்ப சைலண்டாவே இருக்கிறாரு. அதனாலதான் வாயத்தரங்க சிஎம் அப்படின்லாம் சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆனா அவர் வாயை திறந்தா அது எதிர்கட்சிகளுக்கு தான் டேமேஜா முடியுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இது ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கு. விஜய்க்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியில பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க கடந்த 2 மாதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்துல பேசினாரு. அதற்கு பிறகு இதே மாதிரி ஒரு திருச்சி கிழக்கு அவர் போயிருந்தாரு, அங்க பேசினாரு. அதற்கு பிறகு இன்னைக்கு மறுபடியும் சட்டமன்றத்துல பேசினாரு, அப்புறம் இன்னைக்கு பேசினாரு. ஸோ அப்போ மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 4 முறைதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதை ஒரு டெம்ப்ளேட்டாவே அவங்க வச்சிருக்காங்க. மேபி அடுத்து இந்த மாதிரியான ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு இல்ல ஒரு மாசம் கழிச்சு ஒரு நிகழ்வு வரும்போது விஜய் அப்ப பேசுவாரு. ஸோ அப்போ என்னன்னா அவங்களுக்கு இந்த ஹைப், விஜய் பேசாம இருக்கிறதுனாலயே ஒரு ஹைப் கூடிட்டே இருக்கு இல்லைங்களா? விஜய் இதை பேசுவாரா, அதை பேசுவாரா, அந்த கருத்துக்கு பதில் சொல்லுவாரா, இந்த கருத்துக்கு பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டி மக்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லைங்களா? இதை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், இப்பவும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். சார், நம்மளால பார்க்க முடிஞ்சது, ஒரு இடத்துல பிரைஸ் த லார்ட்னு சொல்றாங்க, ஒரு இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. ஆனா வேற எதுவும் சொல்லலையே சார். இல்ல, ஒரு இடத்துல இல்ல. திரு ராஜ்மோகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை, அதாவது விஜய் அவர்கள் மேடைக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்குற போதே அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம் மொழியில் சொல்வதென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு முடிக்கிறார். அதாவது பிரைஸ் த லார்ட் அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு வாசகம், கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். பிரைஸ் த லார்ட் அப்படின்னா அது ஜீசஸை நம்ம பிரைஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் தங்க சக இஸ்லாமியரை பார்க்கும்போது வணங்க வேண்டும் அப்படிங்கிறதும் குரான்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க பரஸ்பரம் வணக்கம் செலுத்திக்கணும். நம்ம வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு கிறிஸ்துவத்தை சேர்ந்த ஒரு ஒரு வாக்கியத்தை அவர் கோட் பண்ணி காமிக்கிறாரு. இஸ்லாத்தை குறிப்பிடும் வகையில் ஒரு வாக்கியத்தை கோட் பண்ணி காமிக்கிறாரு. அப்போ ஆனா இந்து மதம் அப்படின்னு வரும்போது அது அப்படி வராம நம் மொழியில் சொல்வதென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு திருக்குறள். அது எப்படி நீங்க ஒரு மேடையில ஒரு ஒரு மற்றவர்களை ஒரு வணக்கம் சொல்ற ஒரு இடத்துக்கு அந்த குரல் எப்படி வரும்? அதுவே ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடு. அப்ப இது இவங்க தெரிஞ்சேதான் செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ நீங்க அப்படி சொல்றதா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? பிரைஸ் த லார்ட் சொல்லியிருக்கலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. 3 மதத்துக்கும் பொதுவாக ஒரு அரசாங்கம் இருக்கிறது, 3 மதத்தையும் நீங்கள் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும். யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வலிக்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? முருகன் தமிழ் கடவுள், நாங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்கள், நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னா, மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னாலே இந்து மத கடவுள்களை நீங்க வணங்கக்கூடாது, இந்து மத கடவுள்களை பத்தி பேசக்கூடாது, அவர்களை பற்றி குறிப்பிடக்கூடாது. இதுக்கு பேர் தான் மதச்சார்பின்மையா? கிறிஸ்துவத்தை பத்தி பேசலாம், இஸ்லாத்தை பத்தி பேசலாம், ஆனா இந்து மதத்தை பற்றி மட்டும் பேச மாட்டோம். கேட்டா நாங்க செக்யூலர், நாங்க மதச்சார்பற்றவர்கள். இது திராவிட கட்சிகளே பரவாயில்ல. இருக்கு அவங்க எதையுமே சொல்லாம இருப்பாங்க. இவங்க இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப
இது கடுமையான கண்டனத்துக்குரிய விஷயம். ஏன்னா இது வந்து விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து அந்த திரை கவர்ச்சியினால இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தெரியல. இந்த அரசியல் வந்து மிக மிக மோசமான ஒரு அரசியல். இதை வந்து விஜய் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா அப்புறம் அவருக்கும் திமுக இந்த திராவிட கட்சிகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம போயிடும். சார், நீங்க வந்து ஒரு இடத்துல சொன்னீங்க, விஜயோடைய ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற மோசமான ஒரு அரசியல் தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. இத பற்றி நம்ம இறுதியாக பேசலாம் சார். இந்த செஷன்ஸோட இறுதியா பேசலாம். அதற்கு முன்னாடி நான் கேட்க விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. காவல்துறை கூட இதற்கு காரணம் இந்த மரணங்களுக்கு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தினார். இப்ப காவல்துறை அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அவர் தான் எல்லாரையும் மாத்திட்டாரு. ஐபிஎஸ் எல்லாம் மாத்திட்டாரு. இப்ப நினைச்சா அவர் வந்து நேர்மையா அதற்கான ஆக்ஷன் எடுக்கலாமே. ஆனாலும் அவர் அத செய்யறாரா? அத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த இப்ப விசாரணையும் அடுத்த வழக்கு வந்து வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில இருக்கு. இப்போ வந்து விஜய் நினைச்சாலோ இல்ல திமுக நினைச்சாலோ யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ம், கோர்ட் மானிட்டர்டு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. உச்ச ம், நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி பார்வையில் ஒரு சிபிஐக்கு வந்து விசாரணை கொடுத்திருக்காங்க. சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து அந்த நீதிபதிக்கு கொடுக்கணும். இது நடந்துகிட்டு இருக்கிற போதே இங்க வந்து கரூர் சம்பவத்தை பத்தி இன்னும் மாத்தி மாத்தி இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறதே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இது எதற்காக வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறதே புரியல. ஆதவர்ஜுனா ஒரு இது பேசினாரு, நாங்கள் கணக்கு தீர்க்கப்படும் அப்படின்னு பேசினாரு. அதுவே வந்து தப்பு. பிளஸ் இன்னைக்கு வந்து விஜய் பேசியிருக்கிறது அதை விட மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். என்னுடைய பார்வையில அது தவறு. ஏன்னா நீங்க வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற போது விசாரணையில இருக்கு அப்படிங்கிற போது அதற்கு முன்னாடியே நீங்க இன்னொரு தரப்பை வந்து குற்றம் சொல்றீங்க. இப்போ நீங்க விசாரணைக்கு முன்னாடி இப்போ கோர்ட்டு தலையிடுறதுக்கு முன்னாடி நீங்க பேசுனது வேற. கோர்ட் இப்ப வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற போது நீங்க இப்படி பேசுறது தப்பு. அதுதான் என்னுடைய பாயிண்ட். அதே மாதிரி அவர் சொன்ன விஷயம் என்ன, அரியலூர்ல நான் வரக்கூடாது அப்படின்னு போலீஸ் தடுத்தாங்க. சார் இங்க நிலைமை சரியில்லை, நீங்க வந்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாயிடும், லேட்டும் வேற ஆயிடுச்சு, அதனால தயவு செய்து வர வேண்டாம் அப்படின்னு போலீஸ் என்ன தடுத்தாங்க. அப்ப அதே மாதிரி ஏன் சார் கரூர்ல தடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. கரூர்ல போலீஸ் தடுத்தாங்க இவர் எங்க தடுத்தாங்க, அவர் பைபாஸ்ல இருந்து இவர் பேச வேண்டிய இடத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறத காவல்துறை சொன்னதாக எல்லா இடத்துலயும் வந்து அன்னில இருந்து இன்னி வரைக்கும் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள்ல இருந்தே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மாறாது. நாங்க வந்து தடுத்தோம், அவரை வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னோம். ஆனா அவங்க விஜய் சம்பந்தப்பட்டவர்கள் கேட்கல. ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் கேட்கல. இல்ல இல்ல அங்கதான் போய் பேசணும்னு இவங்க வந்து சொன்னதுனாலதான் நாங்க அங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு விஜய் தரப்போ இல்ல ஆதவர்ஜுனாவோ இல்ல புஷி ஆனந்தோ இல்ல தாவேக கட்சி தரப்புலையோ இது வரைக்கும் ஒரு விளக்கம் கூட கொடுத்தது கிடையாது. காவல்துறை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, இல்ல அவங்க என்ன தடுக்கல, அவங்க இந்த மாதிரி எல்லாம் எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அதே மாதிரி நாங்க வந்து அங்க போய் தான் பேசுவோம்னு சொல்லல, இந்த மாதிரி எந்த விளக்கமும் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு வந்து 10 மாசம் கழிச்சு வந்து காவல்துறை வந்து என்ன தடுக்கல, ஏன் வந்து நீங்க தடுக்கல, அப்போ வேணும்னே தான் நீங்க நாங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற பொருள்பட விஜய் அவர்கள் பேசியிருப்பது, அதுவும் இன்றைக்கு வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த காவல்துறை மேல பழி போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம். விஜய் இப்படி பேசுனது கண்டிப்பா அது வந்து திமுக கடுமையா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். காவல்துறை சொன்னது உண்மை. ஏன்னா காவல்துறை அந்த சொன்ன விஷயத்துக்கு வந்து ஆதாரமா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தது வந்து எத்தனையோ வீடியோஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸ்ல நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த பைபாஸ்ல இருந்து அவர் பேச வேண்டிய இடத்துக்கு வரும்போது அங்கிருந்த கூட்டமும் இங்க வந்துருச்சு. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இதை யாருமே மறுக்க முடியாது. இது வந்து அன்டிஸ்பியூட்டட் ட்ரூத். அங்க வந்து சதி வேலை இருக்கா, அங்க வந்து வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு அதுக்குள்ள நான் போகல. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் அது வந்து ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட். சார் அவர் தான் சொல்றாரே சார், நெடுஞ்சாலையில் இருந்து என்னை காவலர்கள் அழைத்து வந்தது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாரே பேசும்போது. அதுதான் பொய்ங்கிறேன். அவர் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? காவல்துறையுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? காவல்துறை என்ன சொல்றாங்க? நாங்க வந்து போக வேண்டாம்னு சொன்னோம், ஆனா எங்க பேச்சை மீறி அவர் அங்க போனாரு அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்.
அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க 10 மாசமா பதில் சொல்லலையே சார். இதற்கு முன்னாடி எப்ப பதில் சொல்லியிருக்காங்க அவங்க? எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லுங்க. ஓகே திமுக சார். தான் காரணம். செந்தில் பாலாஜி தான் காரணம். ஆ, வேணும்னே சதி பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்தை எப்படி ஒரே நாள்ல பண்ணீங்க? ஆ, எப்படி வந்து அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தது? இந்த மாரி கேள்விகள் எல்லாம் தான் கேட்டுட்டே இருந்தாங்களே தவிர, சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி நடந்த இந்த விஷயத்த பத்தி விஜய் அவர்களோ, தாவேகா தரப்புலயோ பதில் சொன்னதாக எதுவுமே இல்ல. ஏன் வந்து இந்த காவல்துறையுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு விஜய் பதில் சொல்லாம, இன்னைக்கு அதே காவல்துறை மேல புதிதாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டு. என்ன வந்து வேணும்னே அங்க காவல்துறை தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அப்ப நடந்தது சதி வேலை. அந்த காவல்துறையும் வந்து அந்த சதி வேலையில கூட இருக்காங்க. அப்ப திமுக தான் இது செய்தது அப்படிங்கிறது அந்த மாதிரி தானே பொருள் வருது. அப்ப 10 மாசம் கழிச்சு நீங்க இத வந்து சொல்லக்கூடாதுல்ல. சார், கரூர்ல நம்ம பேசிக் கொண்டிருக்கும்போது, இன்றைக்கு மதுரை கோர்ட்ல இது சம்மந்தமா இது வேலை குடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நாத்தாகவினரும், ஐயுஎம்எல் கட்சியை சார்ந்தவங்களும். அப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற பணி அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிகமானதாக தான் இருக்கணுமே ஒழிய, அது நிரந்தரமானதாக இருக்கக்கூடாது அந்த குடும்பங்களுக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்ப நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க. அது இந்த இறந்து போனவங்களுக்கு அதுவும் விஜய பார்க்கறதுக்காக வந்து இறந்து போனவங்களுக்கு அரசு பணி குடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டப்படி அதுல வந்து எந்த தவறும் கிடையாது. விஜய் அவர்கள் ம். முதலமைச்சருடைய இந்த அரசாங்கத்துடைய டிஸ்கிரியேஷன் இருக்கு. அவங்களுக்குன்னு வந்து அதிகாரம் இருக்கு. அந்த ம். அதிகாரத்தின் அடிப்படையில, அவங்களுடைய கொள்கை முடிவின் அடிப்படையில தாராளமாக அவங்களுக்கு வந்து நீங்க வேலை குடுக்கலாம். ஆனா, இது வந்து ஒரு முன்னுதாரணமா மாறிடும். ஏற்கனவே இந்த மாரி என்ன நடந்தாலும், எல்லாரும் வந்து அரசு பணி கேட்கிறது அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மயிலாடுதுறையில வந்து ஒரு 2 பேர் தற்கொலை பண்ணிட்டு போனாங்க. காதலர்கள் 2 பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்தாங்க. அதுல இறந்து போன அந்த தலித் மாணவனுடைய கோரிக்கை, அவங்க தரப்புல கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை குடுக்கணும் அப்படிங்கிறது. அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து இதை எதிர்த்து அ கோர்ட்டுக்கு போனவங்க ஏன் வந்து அந்த சம்பவத்துக்கு அரசு வேலை கொடுப்பதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகல? அப்போ இதுக்கு வந்து ஒரு வரைமுறை வைக்கணும் அப்படின்னு சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த சம்பவத்த பொறுத்தவரைக்கும் அரசாங்கத்துக்கு சட்டப்படி உரிமை இருக்கு. ஆனா இது நியாயப்படி சரியா? இது வந்து ஒரு தார்மீக ரீதியில விஜய் என்ற ஒரு கட்சி தலைவரை, விஜய் என்ற ஒரு நடிகரை பார்ப்பதற்காக அங்க வந்து கூட்டம் சேர்ந்தவர்கள், அங்க நெரிசல் ஏற்பட்டு இறந்தவர்களுக்கு அரசு பணி குடுக்கிறது வந்து நியாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது விவாதத்துக்குரியதுதான். அத வந்து கண்டிப்பா நம்ம யாருமே வந்து உடனடியா ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம கருணையின் அடிப்படையில அப்படின்னு பார்க்கிறபோது வேணா, இது சரின்னு தோணலாம். ஆனா, நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து தவறுதான். அதே மாரி பேசும்போது ஒரு இடத்துல மத்திய அரச கூட அவர் குறிப்பிடுகிறார் சார். அதாவது மத்திய அரசு டீலிமிட்டேஷன் மசோதாவ மீண்டும் கொண்டு வரப்போவதாக ஒரு பேச்சு அடிபடுது. யார் எந்த டீலிமிட்டேஷன கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அத ஏற்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த கூற்ற வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? தமிழ்நாடு ஏற்கணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறத முடிவு செய்ய போறது யாரு? டீலிமிட்டேஷன் மசோதால என்ன இருக்குன்னே தெரியாம நான் அத எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் இவர் வந்து சட்டமன்றத்துல சொன்னாருல்ல, எதுக்கெடுத்தாலும் மோதல் போக்கோடு இருக்க மாட்டோம்னு. இப்ப அதத்தான் அவர் பண்றாரு. டீலிமிட்டேஷன் மசோதா ஏற்கனவே கொண்டு வந்த போதே தமிழகத்திற்கான இடங்களை 50% அதிகரித்தது மத்திய அரசு. அத வந்து திமுக அன்றைய அரசியல் காரணமாக அதெல்லாம் முடியாது, நாங்க ஒத்துக்க முடியாது, எங்க இடத்த குறைக்க பாக்குறீங்கன்னு பச்சையா புழுகிட்டு இருந்தாங்க. டீலிமிட்டேஷன் மசோதா இப்ப வந்து நிறைவேறினதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த இடம் எப்படி குறையும்? இந்த இந்த கேள்விக்கு வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டா அடுத்த வருஷம் வந்து அந்த டீலிமிட்டேஷன் மசோதா வந்து மறுபடியும் பழைய மசோதா வந்து அமலுக்கு வரும். அதான் அப்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து எல்லாத்துக்குமே ப்ரொபோர்ஷனேட்டா 50% அப்படிங்கிறது இன்கிரிமெண்ட். இத வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இருந்தது. அந்த காரணத்தினால வந்து எதிர்க்கட்சிகளுக்கும் கூட பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. ஏன்னா அந்த மசோதா நிறைவேறிந்தது அப்படின்னா, அது வந்து பிஜேபிக்கு ஒரு மைலேஜ். சட்டமன்ற தேர்தல் இருக்கிற போது, இப்படி ஒரு மைலேஜ வந்து பிஜேபிக்கு கிடைக்குது அப்படின்னா, அத வந்து எதிர்க்கட்சிகள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனாலேயே வந்து நெறைய பேர் எதிர்த்தாங்க.
வட மாநிலங்கள் கூட எதிர்த்தாங்க. அதற்கு காரணம் என்னன்னா தேர்தல் சமயத்துல வந்தது. இப்ப வரப்போற மசோதா ரொம்ப தெளிவா வரப்போகுது. அந்த 50% இடம் அப்படிங்கறத வந்து மசோதாவிலேயே கொண்டு வர போறாங்க. தமிழ்நாட்டுக்கும் 50%, உத்தரப்பிரதேசத்துக்கும் 50%ங்கிற போது யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய இடம் வந்து பறிபோக போறது கிடையாது. அப்படி இருக்கிற போது நான் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மசோதால என்ன இருக்குன்னே தெரியாம சொல்றாரு அப்படின்னா அப்புறம் அவர் என்னன்னு சொல்றது? அப்போ அப்ப நீங்களும் வந்து திமுகவுடைய அதே அரசியலை தான் பண்ண போறீங்க. பாஜக வந்து என்ன செஞ்சாலும் நான் எதிர்ப்பேன். அது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு நல்லதாகவே இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு வந்து அந்த முடிவுக்கு தான் விஜய் இருக்காரு. ஸோ இதுல வந்து ஆம், விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு வந்து ரொம்ப ரொம்ப தவறான முடிவு. சார் நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துல வந்து இங்க தீய சக்தி திமுக அப்படிங்கிறத சொல்ற மாரி, தீய்ந்து போன சக்தின்னு யார சொல்றாருன்னு எல்லோருக்குமே தெரியும். தீய சக்தி, தீய்ந்து போன சக்தி 2 பேரும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்லன்னு நிரூபிங்களேன் பார்ப்போம் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புற அதே நேரத்துல, இவர் யார விமர்சிச்சாங்களோ அவங்க கிட்ட இருந்தே எம்எல்ஏ வரும்போது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இவங்க தூய சக்தின்னு நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்துல இல்லையா சார்? ஆமாங்க. அது வந்து விஜய்க்கான ஒரு பரீட்சை வந்து இனிமே தான் வரும். இன்னைக்கு வந்து மக்கள் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா நாளைக்கு வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாரி வந்தது அப்படின்னா, மக்கள் வந்து இவங்களும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான் அப்படிங்கிற முடிவுக்கு ஈஸியா வந்துருவாங்க. சீக்கிரமா வந்துருவாங்க. அதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசு, நாங்க வந்து அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம். நாங்க லஞ்சம் வாங்க மாட்டோம். நீங்களும் யாரும் லஞ்சம் கேட்டா குடுக்காதீங்க. இப்படிலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாரு. எல்லாமே சரி. ஆனா நீங்க வந்து தீய சக்தி அப்படின்னு திமுகவை சொல்றீங்க அப்படின்னா, அவங்க தீய சக்தி. அவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கு. அப்பதான் நீங்க தூய சக்தி. அதே மாதிரி தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுகவுல இருந்து யார் வந்தாலும் நான் சேர்த்துப்பேன். அங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தீர்ந்து போன சக்தி. இங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க தூய சக்தி அப்படிங்கிறத மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. நீங்க வந்து மெஜாரிட்டி வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. தனிப்பெரும்பான்மை வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க. இந்த மாதிரியான அரசியல் சூழல்ல மக்கள் ஓகே. ஒரு ஒரு லெவரேஜ் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஆனா இத வந்து நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அத மக்கள் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து தூய சக்தின்னு உங்கள நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், இதற்கு முன்னாடி லஞ்சம் வாங்கியவர்களையும் தண்டிக்க வேண்டும். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அவங்க அவங்களுடைய இப்ப நீங்க உங்க ஆட்சியிலேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே, திமுக ஆட்சியில இருந்த அத்தனை அதிகாரிகளும் நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேற அதிகாரிகளே இல்லையா? அப்ப அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க வந்து தூய சக்தி அப்படின்னா, அப்ப இந்த அதிகாரிகளை எதற்காக வைத்திருக்கிறார்கள்? ஒருவேளை வந்து திமுக எப்படியெல்லாம் கொள்ளையடித்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவங்களும் அதே மாதிரி பண்றதுக்காக வச்சிருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு வருது. இப்ப இது வந்து இந்த தீய சக்தி திமுகவை எதிர்ப்பதுதான் வந்து இவருடைய முழு முதல் நோக்கமா இருக்கு. அதுவும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வரப்போகிற இடைத்தேர்தலுக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். வரப்போகும் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்துவிட்டு போகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல முடிஞ்சா நிரூபிச்சு காமிங்க 2 பேரும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்லன்னு சொல்லி திராவிட கட்சிகளுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார் விஜய். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அ இது வந்து ஆக்சுவலா திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சது அப்படிங்கிறத, அ விஜய் ஆகட்டும், இல்ல தாவேகா கட்சி ஆகட்டும், இன்னும் பெரிய லெவல்ல பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். எங்கள வந்து ஆட்சி அமைக்க விடாம தடுக்க பார்த்தாங்க அப்படி இப்படின்னு நெறைய பிரச்சாரம் பண்ணியிருந்துக்கணும். அந்த இடத்துல வந்து தாவேகா கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆ விஜயும் வந்து ரொம்ப ஏன்னா விஜய் பேசவே இல்ல. மற்றவர்கள் பேசுனது வந்து அந்த அளவுக்கு மக்கள்ட்ட போய் சேராது. ஏன்னா விஜய் தான் வந்து அங்க ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிறபோது, அவரு வந்து இத பத்தி நெறைய பேசியிருக்கணும். இன்னைக்கும் வந்து அவரு நேரடியாக திமுகவும், அதிமுகவும் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறத அவரு பேசவே இல்ல. அவங்க 2 பேரும் கூட்டு களவாணிங்க. அவங்க 2 பேரும் வேற வேறன்னு நினைக்காதீங்க. எல்லாம் 2 பேரும் ஒண்ணுதான். அப்படிங்கிற மாரி மறைமுகமா தான் பேசுறாரே தவிர, இத வந்து இன்னும் ஒரு அழுத்தமா அவர் வந்து முன்னெடுத்திருக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம். விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு அப்படின்னு சொல்லலாம். 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா,
விஜயை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முயன்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அலிகேஷன். அது வந்து மக்கள் நீங்க எத்தனை தடவை வேணாலும் அதை வச்சு நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணலாம். ஸோ அதை வந்து வெளிப்படையா சொல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி கூட்டு களவாணிகள் அப்படி இப்படின்னு சொல்றதுல வந்து அர்த்தம் இல்லை. அதே மாதிரி அடுத்த தேர்தல்ல வந்து அவங்க தனித்தனியா தான் தனித்தனியா நின்னாங்க அப்படின்னா அது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் சவால் விடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி சவால் விடுற போது அதுல வந்து நீங்க அதிமுகவுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஆக்சுவலா விஜய் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அதிமுகவை வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதிமுகவை பத்தி பெருசா எல்லாம் வந்து அவர் பேசல. அவர் பேரே குறிப்பிடாம தான் வந்து இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அப்ப இப்ப வந்து அவங்கள திமுகவுக்கு நீங்க சவால் விடுற போது அதிமுகவுக்கும் சேர்ந்து சவால் விடுற மாதிரி ஒரு நிலைமை வருது. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் கொஞ்சம் ஒரு ஸ்லிப் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இந்த மாதிரி சவால்கள்லாம் தேவையில்லை. அவர் பேச வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைத்ததை பேச வேண்டும். இனிமே வந்து அவங்களுக்குள்ள உறவு இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் விஜய்க்கு தேவையில்லாத விஷயம். சார் தொடர்ந்து ஓவராலா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது? ஓவராலா அதுல கண்டென்ட் இல்லைங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் பல்ஸ் அவர் பிடிச்சு வச்சிருக்காரு. விஜயுடைய ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. பிளஸ் மக்களுக்கும் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. நீங்க வந்து நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல. ஆனா விஜயோட ஸ்பீச்சை இன்னைக்கு எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அப்போ எல்லாரும் கேட்கிறவங்க எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி விஜய் வந்து ஒரு பாமர மொழியிலேயே பேசிட்டார். இப்ப இந்த அட்வான்டேஜ் வந்து மற்ற கட்சிகளுக்கு கிடையாது. திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்ல பாஜகவுக்கோ கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கானது. மக்களுக்கானது அப்படிங்கிறது வந்து ஒன்லி தேர்தல் பிரச்சாரத்துல மட்டும்தான் அவங்க வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா விஜய் வந்து எப்ப பேசினாலுமே அது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது, எல்லாராலும் கவனிக்கப்படுகிறது. இது வந்து ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதுனால இது போக போக வந்து குறையும். அவரும் வந்து ஒரு கட்சிக்கான தலைவராக மாறுவார். அதற்கு வந்து இன்னும் காலம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து மக்களோட பல்ஸ் தெரியுது. அவரு என்ன பேசலாம், எப்படி பேசலாம், ஒரு பாமர மொழியில பேசுறது, ஒரு கலோக்கியலா பேசுறது, பிளஸ் வந்து இந்த பஞ்ச் டைலாக்கு, அங்கங்க வந்து ட்விஸ்ட் வச்சு பேசுறது, பாட்டு பாடுறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் வந்து அவர் கரெக்டா பண்றாரு. அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற போது அதுவும் வந்து அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஏற்கனவே வந்து அவருக்கு ரசிகர்களுடைய பல்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால கேமராவுக்கு முன்னாடி நின்று எப்படி வசனம் பேசுறாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு வசனம் பேசுறாரு. அந்த வகையில அவருக்கு வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அது அந்த ஹைப்பை வந்து அவரு மெயின்டைன் பண்ண போறாரு. அடுத்த ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் அவர் மெயின்டைன் பண்ணுவாங்க.